ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். உங்கள் கிச்சன் க்ளீனாக இருக்கணும்னா கண்டிப்பாக சிங்க் ஏரியா க்ளீனாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். ஆனால் எல்லா வீட்லேயும் அது பாசிபிள் கிடையாது. நிறைய பாத்திரம் விழுந்துகிட்டே இருக்கும், வாஷ் பண்ணுவோம், ஸோ சிங்க் ஏரியா ஈரமாகவே இருக்கும். பட் சில டிப்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சிங்க் ஏரியா ட்ரையாக வைக்க முடியும். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கலாம். சோப் ஸ்டாண்ட், டிஷ் வாஷ், சோப், ஸ்க்ரப்பர் எல்லாம் இதிலே காய வைக்கலாம். இதில் க்ரில் மாதிரி இருக்கும், ஸோ தண்ணி இதிலே வடிஞ்சு கீழே வந்துடும். ஸோ சோப் ஏரியா நீங்கள் க்ளீனாக ட்ரையாக வைக்க முடியும். எப்போவுமே ஸ்க்ரப்பர் காய வச்சிடணும். இஃப் இட் இஸ் நாட் இன் யூஸ், அது யூஸ் பண்ணலைன்னா அது எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சிடணும். ஏன்னா அதிலே நிறையா ஜெர்ம்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கலாம். இதுக்கு கீழே ட்ரே கூட இருக்கும் பாருங்கள். 1, 2, இது செகண்ட் ஸ்டாண்ட், இது ஃபஸ்ட் ஸ்டாண்ட். இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். இதில் ட்ரே இல்லை, நீங்கள் ட்ரே வச்சு பாத்திரம் வைக்கலாம். ஸோ தண்ணி இதிலே ட்ரெயின் ஆகிடும். இன்னும் ட்ரை ஷீட் வரும். ஸோ தேர்ட் அது நீங்கள் இது மூணுத்துலேயும் எதுனா யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாண்ட் நீங்கள் ட்ரேயோடு வாங்கலாம். இது ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரே இருக்கும், இதில் கீழே தண்ணி ட்ரெயின் ஆகிடும். இவ்வளோ பாத்திரம் வைக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஏரியாவை ட்ரையாக வைக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்க்கு இது ட்ரேயோட ஸ்டாண்டர்க்கு இது ட்ரை ஷீட். ஸோ ட்ரை ஷீட் மேலே கூட நீங்கள் பாத்திரம் வைக்கலாம். அந்த தண்ணியை ட்ரை ஷீட்டே அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இதுலேயே உங்கள் சிங்க் ஏரியா க்ளீனாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ.